பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டோம். தம்பியை பார்த்திங்கன்னா அந்த ட்ராலியில் உட்கார வச்ச உடனே செம்ம ஜாலியாக உட்காந்துக்கிட்டாரு. அவன் உட்கார மாட்டானோ அழுவானோன்னு நினச்சான். ஆனால் அவன் நல்லா சூப்பராக உட்காந்துக்கிட்டான் கடைசியாக கடை விட்டு வெளில வர வரைக்குமே. முக்கியமாக எதுக்காக போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து பால் ஊற்றி வைக்கிறதுக்கும் அப்புறம் சுடு தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கும் ஃப்ளாஸ்க் வாங்கிறதுக்காக தான் போயிருந்தோங்களே. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம், வாங்கவே முடியல. சரி போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாமே சொல்லிட்டு போயிருந்தோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நிறைய டிசைன்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எத்தனை ஃப்ளாஸ்க் தான் வாங்கினாலுமே எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. கொஞ்ச நாள் தான் அந்த ஹீட்டு நிற்கிதுங்களே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வேஸ்ட்டாக தான் ஆகிடுது. அது வாட்டர் பாட்டில் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்களே. கடைசியாக பார்த்து ஒரே ஒரு ஃப்ளாஸ்க் மட்டும் வாங்கினோம். அது பிராண்டட்லாம் இல்லை, ஒரு நார்மல் ஃப்ளாஸ்க்கு தான். அது பார்த்திங்கன்னா ஒரு 300 சில்லற தான் வந்துச்சுங்களே, 320 ரூபா அது மாதிரி தான் வந்துச்சுங்களே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கி சாப்பிட்டு மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.